திரு அனில்குமார் சார் அவர்களுக்கும் அனில்குமார் சார் அவர்களுக்கும் நன்றியை கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை கொடுத்துள்ள பத்திரிகையாளர்களும் தங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை இதற்கோசரம் பயன்படுத்தி இங்க வந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயக கலைஞர்கள் 4வது துணை பத்திரிகையாளர்களுக்கும் மேலும் கேமராவை பயன்படுத்தி ஒவ்வொரு தெருவிற்கும் கேமரா ஏஎம்பிஆர் கேமரா என்பது பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான கேமரா மினிமம் 2 lakhs வரும். இந்த கேமரா 4 கேமரா ஏஎம்பிஆர் போட்டிருக்காங்க. எந்த வண்டி போனாலும் நமக்கு நம்பர் கேப்சர் பண்ணி எங்க ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடும். பட் இந்த ஸ்பெசிபிக் கேமராவெல்லாம் நமக்கு பயன்படுத்திருக்காங்கன்னா காரணம் வந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பு தான் மெயினா. சொசைட்டி மேல ஒரு நன்மதிப்பு, அவங்களுடைய பாதுகாப்பு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான். ஏன்னா 20 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இது பெரிய விஷயம். அதுவும் அசோக் நகர் மக்கள் எந்த ஒரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் ஏற்கனவே திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் வந்து இங்க பணிபுரிந்த பொழுது சாரை அப்ரோச் பண்ணி இந்த கேமராவை போட்டதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை வரவேற்கிறோம். காவல்துறை சார்பாக மேடம் அவர்கள் மற்றும் பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் பணிவான காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை கிரேட்டர் சென்னை கமிஷனர் சார் மற்றும் கேசி சார் அவர்களுக்கு என்னோட மனமான நன்றியும் ஒரு சின்ன விஷயம் நம்ம சொன்ன உடனே சார் வந்து கண்டிப்பா பண்ணிடலாம். திருவனந்தபுரத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 கேமராஸ் நாங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம சென்னையில நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நம்ம வந்து இங்க ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கொடுத்தாங்க. அதுக்கு ஒருங்கே இருந்த ராஜேஷ் மற்றும் அவங்க டீமுக்கு அங்கே வந்து இந்த நேரத்தில் நான் பேசிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால எங்க இருக்குன்னு தெரியாது, எலெக்ஷன் கான்சர் எங்க போயிருக்கோம்னு நினைச்சோம். கொஞ்சம் சென்னை சிட்டில என்னால ஓப்பன் முடியுது. மேலும் இந்த ஒரு ப்ராஜெக்டா தான் எடுத்து பண்ணோம். 100 கேமரா பிளஸ் ஏஎம்பிஆர் கேமரா நம்ம சென்னை சிட்டில டிராபிக்ல மட்டும் போகணும், லேண்டர்ல எங்கேயுமே இல்லை. அதையும் நம்ம சின்ன உடனே எம்பி சார் எம்பி சார் உடனே அப்ரூவல் பண்ணி அரௌண்ட் 20 lakhs கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி வச்சு ஓபன் பண்ணோம். பட் அந்த ரூம் மட்டும் தான் ஓபன் பண்ணாங்க. ஏஎம்பிஆர் கேமரா அதுன்னா ஓபன் பண்ணாம இருந்தது. அது இப்போ சார் அந்த நேரத்தில் வெளியில போனாலும் வர முடியாம இருந்தாங்க. இப்ப நல்லபடியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவர் ஒரு செகண்ட் சார் டைம் சொல்லிட்டு உடல் படிப்பு அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. பெரிய வேலை பண்ணது நினைக்கிறேன். 100 கேமரா நெசோட போலீஸ் பரவிக்குள்ள பிக்ஸ் பண்ணலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ವೈಲೆನ್ಸ್ ಆಗೋಣ ಜಾಸ್ತಿ ನಡೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ, ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಸ್ ಜಾಸ್ತಿ ನಡೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்னா வண்டி ஓடிக்கொண்டே விற்குமாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்து ட்ரக்ஸ் லீக்கேஜ் எல்லாமே ஜாஸ்தி ஆகிக்கொள்வீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிக்கக்கூடிய போலீஸ் தான். அது ரொம்ப பப்ளிக் ரொம்ப உபயோகமாகிடும் இந்த கேமரா. ஏன்னா ஐசெட் வந்து ரொம்ப ஹாப்பி இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணிடுறது. இந்த பப்ளிக் சேஃப் ஆகுறது, போலீஸ்ல ஈஸியா எல்லாமே கண்டுபிடிக்கிறது, அக்யூஸ்ட் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாயிடும். ரொம்ப நன்றி போலீஸ்க்கும் நன்றி, வீடியோஸ்க்கும் நன்றி. எப்படின்னா அசோக் நகர் பகுதியில் முக்கியமாக இந்த 100 feet ரோடு, 4th Avenue முக்கியமான ஜங்ஷன்ஸு. இப்போ 4th Avenue அந்த 7th Avenue ஜங்ஷனு, ஸ்டேஷன் பக்கத்தில் எல்லாமே முக்கியமான ஜங்ஷன்ஸில் போட்டிருக்கிறோம். ஆரியகவுடா ரோட்டில் போட்டிருக்கிறோம், தம்பையார் ரோட்டில் போட்டிருக்கிறோம். எல்லாம் முக்கியமான ஜங்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். அதே போல் ஸ்கூல்ஸு பகுதியிலையும் அந்த கேமராஸ் நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம். அதான் ரிப்பீட்டடாக எங்களுக்கு அஃபென்ஸ் ஆகக்கூடிய பிளேஸு,
பப்ளிக் அதிகமாக கேதர் ஆகக்கூடிய பிளேஸு, ஸ்கூல்ஸு, இந்த ஏரியாவிலலாம் நாங்கள் போட்டுருக்கோம். அந்த தெருக்களுக்கு உள்ள வந்து நம்ம ஏற்கனவே நிறையா நம்ம சின்ன சின்ன தெருக்கள் வந்து நம்ம சுற்றி இருக்கு, அதுக்குள்ள நம்ம எப்போ சொல்லியிருக்கோம்? இல்லை போட்டு நாங்கள் அந்த அசோசியேஷன் மூலம் நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்போ போஸ்டல் காலனி எடுத்து அந்த அசோசியேஷனில் சொல்லியிருக்கிறோம். அந்த ரெசிடென்ஷியல் பீப்புள்கிட்டே சொல்லியிருக்கிறோம், ஏரியாவில் நீங்கள் கேமரா போடுங்க, ஒரு ஈஸியாக இருக்கும், எதுனாலும் அஃபென்ஸ் பண்ண வரமாட்டாங்கங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏரியா பப்ளிக் ஒவ்வொரு எல்லாத்துட்டும் அதே போல் ட்ரேடர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கிறோம், நீங்கள் எதுனாலும் கடைகளுக்கு உள்ளே போடாங்க, ஒரு கேமரா வெளியே போட சொல்லியும் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்.